இன்னைக்கு வந்து நோ த டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிற எபிசோடில் மஸ்ட்டுக்கும் ஹாவ் டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். மஸ்ட் அண்ட் ஹாவ் டு ரெண்டுமே வந்து ஒரு கம்பல்ஷன் வரும்போது தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், ஐ மஸ்ட் செக்யூர் குட் மார்க்ஸ் இன் மை எக்ஸாமினேஷன். நான் என்னோட எக்ஸாமினேஷனில் வந்து ஒரு நல்ல மார்க் எடுக்கணும் அப்படின்றது இட்ஸ் மை டிட்டர்மினேஷன். இதே மாதிரி ஐ ஹாவன்ட் டு ஃபோன் ஹிம் ஃபார் ஏஜஸ், ஐ மஸ்ட் ஃபோன் ஹிம் டுடே. ஸோ நான் வந்து ரொம்ப வருஷமாக உனக்கு கால் பண்ணவே இல்லை, இன்றைக்கி வந்து நான் வந்து கால் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். இந்த ரெண்டுலேயுமே பாருங்கள், இதில் வந்து வேறு வழி இல்லாமல் நான் இந்த விஷயத்த பண்ணலை. அது வந்து நானாக எனக்கு பிடிச்ச ஒரு விஷயத்த பண்ணுறேன். அது வந்து என்னுடைய விஷ். நான் வந்து எக்ஸாமில் நல்ல மார்க் எடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விஷயம் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப வருஷமாக நான் உனக்கு கால் பண்ணல, இன்றைக்கி நான் கண்டிப்பாக கால் பண்ணணுன்றதும் என்னுடைய பர்சனலாக இருக்க மாதிரி இருக்குது. இந்த மாதிரி விஷயங்கள் பேசும்போது நம்ம வந்து மஸ்ட் அப்படிங்கிறத சொல்லி யூஸ் பண்ணணும். ஆன் த கான்ட்ரரி நம்ம ஹாவ் டு எடுத்துட்டோம்னா அங்கே எப்படி யூஸ் பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு பிடிக்குது பிடிக்கல அப்படிங்கிற உங்களோட பர்சனல் இல்லாமல் வேறு வழி இல்லைங்க, நான் இதை தான் பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல நம்ம ஹாவ் டுன்றது யூஸ் பண்ணுவோம். ஃபார் இன்ஸ்டன்ஸ், இப்போது ரெண்டு பேர் வந்து ஒரு ரோட்டில் பைக்கில் போயிட்டுருக்கோன்னு வைங்க. அங்கே ஒரு சைன் போர்டு பார்க்குறீங்க, நீங்கள் வந்து லெஃப்ட் எடுக்க முடியாது அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், யூ கான்ட் டேக் லெஃப்ட், யூ ஹாவ் டு டேர்ன் ரைட் அப்படின்னு அவங்ககிட்ட நம்ம சொல்லணும். அந்த இடத்துல வந்து நம்ம மஸ்ட் யூஸ் பண்ணல, பிகாஸ் அது என்னோட விஷ் கிடையாது. டிராஃபிக் ரூல்ஸ் நம்ம பிரேக் பண்ண முடியாது, அங்கே நம்ம ரைட்டு தான் எடுத்தாகணும் அப்படிங்கிறதுனால அந்த இடத்துல ஹாவ் டுங்கிறத யூஸ் பண்ணி நம்ம அதை கன்வே பண்ணுறோம்.